இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, அவர் பெருக நான் குறைய என்று இன்றைய நற்செய்தியில் ஒரு மனிதன் தன்னை தாழ்த்துகிற தன்மையை பார்க்கிறோம். சந்து கிடைச்சா சிந்து பாடுற உலகன்னு ஒரு சொல் வழக்கு இருக்கிறது. எப்படியாவது வாய்ப்பு கிடைத்தால் யாரையாவது கீழ்த்தள்ளிவிட்டு தான் மட்டும் உயர்ந்து விட வேண்டும் என்ற எண்ணங்களை கொண்ட ஒரு சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தன் எஜமானனுக்கு நன்றி உள்ள ஊழியனாகவும் அவரது பணியையும் அவரது வழியையும் ஆயத்தமாக்க வந்தேன் என்று தன்னை தாழ்த்துகிற திருமுழுக்கு யோவானின் அற்புதமான செயல் என்று வாழ்க்கையின் பாடத்தை நமக்கு சொல்லித்தர விரும்புகிறது. வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, நாம் வாழும் இக்காலத்தில் இந்த திருமுழுக்கு யோவானை போல தாழ்ச்சியும் தியாகம் உள்ள மனிதர்களை பார்ப்பது அரிதாக உள்ளது. ஒண்ட இடம் கொடுத்தால் வீட்டையும் ஊரையும் அபகரித்துக் கொள்ளும் அவல நிலையை நாம் கண்டுகொண்டும் இருக்கிறோம். நாம் வாழும் இந்த உலகம் போட்டிகளும் பொறாமைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் எப்படியாவது நான் என்ற இந்த மனித இனம் உயர்ந்து விட வேண்டும் என்று அனைவரையும் மட்டம் தட்டி வாழுகிற ஒரு சமூகத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இப்பேற்பட்ட சூழ்நிலையில் திருமுழுக்கு யோவானிடமிருந்த நற்பண்பு இருந்தால் நம் வாழ்வில் குறை இருக்காது, எப்பொழுதுமே முன்னேற்றம் இருக்கும். உண்மையான தொண்டனாக, உடன் உடைப்பாளியாக, நன்றிமறையாவா ஊழியனாக திருமுழுக்கு யோவான் திகழுகிறார் என்பதை இங்கு தெள்ள தெளிவாக உணர்த்தப்படுகிறது. அந்த பண்பு, தன்னை தாழ்த்துகிற பண்பு, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு பிறர் முன்பாக நம்மை தாழ்த்தி வாழ்க்கையின் ஆதாரத்தை அறிந்து கொள்ளுகிற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நன்றி மறவா ஊழியனாக தன் எஜமானின் வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடைகிறார். அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்ற திருமுழுக்கு யோவானின் தாழ்ச்சி நிறைந்த இவ்வார்த்தைகள் அவரது தொண்டு மனப்பான்மையும் அருமையாக நமக்கு இன்று விளக்கி கூறுகிறது. லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர், தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்து பெறுவர் என்று. இங்கு தம்மை தாமே உயர்த்தி எத்தனையோ பேர் தாழ்ந்து போயிருக்கிறார்கள். தம்மை தாமே தாழ்த்தி உயர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். நாம் எந்த கேட்டகரியில இருக்கிறோம்? ஆனா இன்னைக்கு எந்த ஒரு சின்ன இடம் கிடைச்சா முதன்மையான இடங்களையும் முதன்மையான தகுதிகளையும் தேடி ஓடுகிற ஒரு மனிதர்கள் அல்லவா நாம்? நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று திருமுழுக்கு யோவான் தாழ்த்துவது போல குடும்பத்துல பிரச்சனையா? ஜஸ்ட் பி ஹம்பிள், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு உங்களை தாழ்த்துகிற பொழுது அது திருக்குடும்பமாக மாறுகிறது அன்பார்ந்தவர்களே. ஆகவே தான் வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல, ஆனால் நம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பது தான் முக்கியம். இன்னைக்கு என்கிட்ட இது இருக்கு அது இருக்குன்னு சொல்றதுல ஒரு பெரிய பெருமை கிடையாது. என்னோடு கடவுள் இருக்கிறார், கடவுளின் செயலும் கடவுளின் சிந்தனையும் கடவுளின் வார்த்தையும் என்னோடு இருக்கிறது என்று திருமுழுக்கு யோவான் சான்று பகிர்ந்தது போல நாமும் அவர் வளர நாம் குறை என்று அந்த தகுதியுள்ள வார்த்தைகளுக்கு ஏற்றவாறு நமது வாழ்வை மையப்படுத்தி இருக்க வேண்டும் என்பது கடவுளின் திருவுளமாக இருக்கிறது. அதை அறிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். ஆசீர்வாத நிச்சயம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, அவர் வளர நான் குறைய என்று தன்னை தாழ்த்தி உயர்ந்த நிலைக்கு தனது எஜமானனை கொண்டு வைத்த திருமுழுக்கு யோவானை போல எங்கள் வாழ்வில் தாழ்ச்சி என்ற மனநிலை கொண்டு எங்களையே தாழ்த்தி கொண்டு ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.